ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். இட்ஸ் அ ரேப் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வந்து ஒரு கேக் பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய டைரக்டர் பிரவீன் பென்னட் சார். இதை பார்த்து வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ டிஎம்ஸ் இன்ஸ்டாவில் இருந்துச்சு. என்னடா இது இவ்வளோ பேர் பண்ணுறாங்களே அப்படின்னு போய் பார்க்கும்போது இட்ஸ் எ ரேப் சியூ அகைன் அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் சாங் வேறு. ஸோ நிஜமாவே இதை பார்த்ததும் ஏன்னா இப்போ வேறு எம்என் ஷெடியூல் போயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ எல்லாருக்கும் வர ஒரு டவுட், என்னக்கா இப்படி போட்டுட்டாங்களே, ஒரு வேளை எம்என் ஏண்டா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி சிலருக்கு வந்திருக்கு. அப்படிலாம் எந்த இருக்காது. பிகாஸ் அப்படி எண்ட் ஆகுறதுனா ஏன் இப்போ வந்து யமுனாவை மாத்துறாங்க, அவங்கள வச்சு முடிச்சுட்டு இருக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து நியூஸ் சீரியலுடைய ப்ரொமோ வேறு போட்டு எல்லாருக்கும் வந்து ஒரு ஷாக் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எனக்கு நியூஸ் சீரியலுடைய டைமிங்குமே நிறைய பேர் வந்து கேட்டு டிஎம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்னும் அது ரிலேட்டடாக அப்டேட்ஸ் எனக்கு கிடைக்கல. இந்த ஷெடியூலில் இப்படி ஒரு பிக்சர் அவர் ஷேர் பண்ணியிருக்காருன்னு சொல்லும் போது நம்மளுக்கு குழப்பறதுக்காக கூட இருக்கலாம். பட் இது மகாநதி ரிலேட்டடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா மகாநதியாக இருந்தால் அவரே ஹேஷ்டாக் மகாநதி போட்டிருப்பாரு. பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, வேற யார் சைட்ல இருந்தும் அந்த மாதிரிலாம் அப்டேட்ஸ் இல்லை. ஸோ இப்போதைக்கு மகாநதி எண்ட் இல்லை அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த கேக் பிக்சரை சிலர்ட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். எது ரிலேட்டடாக நம்ம சீரியல் ரிலேட்டடாக இல்லைன்னா நமக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ மேபி வேற ஏதாவது கூட இருக்கலாம். இப்படி மொட்டையாக ஒரு கேக் பிக்சரை போட்டு நம்ம எல்லாரையும் வீதியில் வந்து ஆழ்த்திட்டாரு நம்ம பிரவீன் பென்னட் சார். ஸோ சூன் ஒரு அஃபிஷியல் அப்டேட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.